கோவை எஸ்ஐஹெச்எஸ் காலனி மேம்பால பணி 95% நிறைவடைந்துள்ளது. ஆய்விற்கு பிறகு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் பேட்டி. கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐஹெச்எஃப் காலனி மேம்பால பணிகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக், நீலிகோணாம்பாளையம் எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதியில் உள்ள பல லட்சம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராகவும் அன்றைய காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்த தளபதி மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க நிதி ஒதுக்கப்பட்டு இப்பகுதியில் ரயில்வே கடவு மேம்பாலம் கட்டும் பணிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றது. முதற்கட்ட பணிகளான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பாழாய் போன அதிமுக ஆட்சியில் எந்தவித பணிகளையும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் எஸ்ஐஹெச்எஸ் காலனி நீலிகோணாம்பாளையம் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். நான் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை இப்பகுதி பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பேசும்போது இந்த மேம்பால பணியினை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தேன். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல அன்றைய அதிமுக ஆட்சியாளர்கள் மேம்பால பணியினை கிடப்பில் போட்டனர். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பினை ஏற்று திராவிட நாயகன் மு.க.ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பினை ஏற்றவுடன் இந்த மேம்பாலத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அன்றைய பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஆகியோர் இப்பணியினை வேகப்படுத்தினர். தற்போது மேம்பால பணிகளில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. கிட்டத்தட்ட 95% பணிகள் முடிவடைந்து விட்டது. விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதல்வர் அவர்கள் திறந்து வைப்பார் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் குருமூர்த்தி, உதவி பொறியாளர் ஹரிபிரசாத், ஒண்டிப்புதூர் பகுதி கழக பொறுப்பாளர் கஸ்தூரி அருண், வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன், அவைத்தலைவர் சின்னசாமி, கீதா செல்வராஜ், தம்பு, கனகராஜ், சிவா, சதீஷ்குமார், கோணியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வி. லட்சுமணன், கே. மணி, ஜவஹர் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று ஒண்டிப்புதூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி நீலிகோணாம்பாளையம் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க வசிக்கின்ற மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று 2010ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் 2010ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டுவதற்குண்டான அடிப்படை பணிகள் அன்றைக்கு தொடங்கப்பட்டன. பணிகள் தொடங்கப்பட்டு